முக்கிய செய்திகள். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து திமுக விலகினாலும் மத்திய அரசிற்கு ஆபத்தில்லை, காங்கிரஸ் அறிவிப்பு. வாக்கு எண்ணிக்கை பழைய முறைப்படியே நடத்தப்பட வேண்டும், தேர்தல் ஆணையத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள். பகவான் சாய்பாபாவின் உடலுக்கு லட்சக்கணக்கானோர் அஞ்சலி, பிரதமர் இன்று ஆந்திரா வருகை. கோடை விடுமுறையை கொண்டாட மாணவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. வணக்கம். விரிவான செய்திகள். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து திமுக விலகினாலும் மத்திய அரசிற்கு ஆபத்தில்லை என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் தொடர்புடையதாக திமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழியின் பெயர் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதன் மூலம் ஐமு கூட்டணி அரசுக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் மனிஷ் திவாரி, ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தால் ஐமு கூட்டணி அரசிற்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அரசு முழு ஸ்திரத்தன்மையுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 2G விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை கட்டுப்படுத்தவோ எவ்வித பங்கு வகிக்கவோ மத்திய அரசு முயலவில்லை என்று தெரிவித்த மனிஷ் திவாரி, இந்த விசாரணையை உச்சநீதிமன்றமே முழுக்க கண்காணித்து வருவதாக கூறினார். இந்நிலையில் சென்னையில் நாளை நடைபெறவுள்ள திமுக உயர்நிலை கூட்டத்தில் மத்திய அரசுடனான கூட்டணியை விலக்கிக் கொள்ளலாமா என்பது குறித்து யோசனை நடத்த உள்ளதாக தெரிகிறது. கனிமொழி மீது குற்றம் சாட்டப்பட்ட போது தயாளு அம்மாள் பெயர் மட்டும் விடுபட்டது ஏன் என்ற கேள்விக்கு ஆங்கிலம் தெரியாததால் தயாளு அம்மாள் கலைஞர் டிவி தொடர்பான ஆவணங்களில் கையெழுத்திடவில்லை என்று தெரிய வந்தது என்றும் அதனால் அவரது பெயர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படவில்லை என்றும் சிபிஐ விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே வரும் மே மாதம் 6ஆம் தேதி கனிமொழி மற்றும் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார், கரீம் மொரானி ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த தா பாண்டியன், தமிழக மக்கள் அளித்த அதிகாரத்தை திமுக தவறுதலாக பயன்படுத்திவிட்டது என்று குற்றம் சாட்டினார். பால்வா அனுப்பிய பணத்தில் பலன் பெற்றவர் என்று ஏற்கனவே வந்துள்ள செய்திகளை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் கனிமொழியின் பெயர் இரண்டாவதாக சமர்ப்பிக்கப்பட்ட குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை பழைய முறைப்படியே எண்ண வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது சம்பந்தமாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சார்பில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன் குமாரிடம் கொடுக்கப்பட்டுள்ள மனுவில் மின்னணு வாக்குப்பதிவு கருவிகளில் உள்ள வாக்குகளை புதிய முறையில் எண்ணுவதற்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக வாக்குகளை எண்ணுவதற்கு பதில் ஒட்டுமொத்த வாக்குகளையும் மற்றொரு கணிப்பொறியில் சேர்த்து மொத்தமாக எண்ண முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவல் தெரிவிப்பதாகவும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். இந்த புதிய முறையை தேமுதிக சார்பில் ஆட்சேபித்து அதற்கான காரணங்களை கேப்டன் விஜயகாந்த் விளக்கியுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு கருவிகளில் பதிவான வாக்குகளை மற்றொரு புதிய கருவிக்கு மாற்றி ஒட்டுமொத்தமாக எண்ணுவதன் மூலம் அதில் தவறு நடக்க வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாக்குச்சாவடி வாரியாக வாக்குகளை எண்ணும் தற்போதைய முறையில் எந்த தவறும் நடந்ததாக குற்றச்சாட்டு வரவில்லை. இந்த முறைப்படியே சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடத்தப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளன. எனவே இதை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கேப்டன் விஜயகாந்த் அந்த மனுவில் கூறியிருக்கின்றார். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதும் சட்டம் ஒழுங்கை தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வையில் காவல்துறையே பராமரித்துக் கொள்ளும் என்பதால் அது குறித்து வன்முறை ஏற்படுமோ என்று எண்ண தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகின என்ற விவரங்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் உண்டு. எனவே வாக்குச்சாவடி வாரியாக வாக்குகளை எண்ணி முடிவை அறிவிக்கும் போது அவற்றை சரிபார்த்துக் கொள்ள ஏஜென்ட்டுகளுக்கு வாய்ப்புள்ளது என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் வாக்குச்சாவடி வாரியாக வாக்குகளை எண்ணுவதன் மூலம் ஒரு அரசியல் கட்சி எந்த பகுதியில் வாக்குப்பதிவு குறைவாக இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளவும் முடியும் என்று அந்த மனுவில் மேலும் கூறியிருக்கின்றார். மின்னணு வாக்குப்பதிவு கருவியில் வாக்களித்தவர் எந்த கட்சிக்கு தாம் வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ள குறிப்பு கூட வழங்கப்படுவதில்லை. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் புதிய முறைப்படி வாக்குகள் எண்ணப்பட்டால் வாக்காளர்கள் மேலும் விவரம் புரியாத நிலை உருவாகிவிடும் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடி ரீதியிலான முடிவுகளை ஒட்டுமொத்தமாக சேர்த்து வெளியிடும் முறையானது ஏற்கனவே அனைத்து கட்சிகளும் ஒப்புக்கொண்ட முறைக்கு முரணானது. இந்நிலையில் பாதியில் வந்து புதிய முறையை நுழைக்க முற்படுவது தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெற வேண்டும் என்ற முறைக்கு மாறானதாக இருக்கும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். எனவே புதிய முறையில் அனைத்து வாக்குகளை ஒன்றாக சேர்த்து எண்ணும் முறையை தேர்தல் ஆணையம் கடைபிடிக்க வேண்டாம் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். பகவான் சாய்பாபாவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பிரதமர் மன்மோகன் சிங், சோனியா ஆகியோர் இன்று ஆந்திரா வருகிறார்கள். பகவான் சாய்பாபா உடல்நிலை சரியில்லாததால் நேற்று முன்தினம் மரணமடைந்தார். இந்நிலையில் அவரது உடல் ஆசிரமத்தில் பக்தர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு பல முக்கிய அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர். அதைத் தொடர்ந்து சாய் ஆசிரமத்தில் உள்ள குல்வந்த் அரங்கில் பாபாவின் உடல் நாளை நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் இன்று புட்டபர்த்தி வந்து சாய்பாபாவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த உள்ளனர். இதனிடையே சாய்பாபா அறக்கட்டளையின் மொத்த சொத்து மதிப்பு 5 லட்சம் கோடி ரூபாய் என்று தற்போது தெரியவந்துள்ளது. சாய்பாபா காலமானதால் சாய் அறக்கட்டளை பணிகள் மற்றும் சேவைகள் தொடருமா என்றும், அறக்கட்டளைக்கு அடுத்ததாக தலைமை பொறுப்பு ஏற்கப் போவது யார் என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. சாய் அறக்கட்டளையில் 6 பேர் நிர்வாகிகள் பொறுப்பில் உள்ளனர். அவர்களில் அறக்கட்டளை செயலர் சக்கரவர்த்தி, மும்பை தொழில் அதிபர் இந்துல் ஷா, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பகவதி, டிவிஎஸ் நிறுவன தலைவர் வேணு சீனிவாசன் ஆகிய 4 பெயர்கள் தலைவர் பதவிக்கு பரிசீலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்காக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூட்டமாக காணப்படுகின்றனர். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஆண்டு தேர்வுகள் முடிவுற்று கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனை கொண்டாடுவதற்காக மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். இதனால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வெளியூர் செல்லும் பகுதியில் ஏராளமான மக்கள் பயணச்சீட்டு பெற வரிசையில் காத்திருந்தனர். அவர்களுக்கென சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. திருச்சி, விழுப்புரம், போடி, கோயம்புத்தூர், குமுளி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கும் வழக்கத்தை விட அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. 1 மாத கால விடுமுறை கொண்டாட தங்கள் சொந்த ஊருக்கு செல்லும் மாணவர்கள் முகத்தில் சந்தோஷம் காணப்பட்டது. அவர்களுடன் வந்திருந்த பெற்றோர்களும் இது மகிழ்ச்சி அளிப்பதாகவே உள்ளது என்று கூறினர். ஹாலிடேஸ்னால நாங்கள் ஊருக்கு சம்மர் ஹாலிடேக்கு ஊருக்கு போயிட்டு வரோம். எல்லாம் சுற்றி பார்க்க குற்றாலம், நாகர்கோவில் எல்லாம் ஊட்டி எல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டு வரோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு போயிட்டு வரோம். காமன்வெல்த் போட்டி ஊழல் விவகாரத்தில் சுரேஷ் கல்மாடி கைது செய்யப்பட்டுள்ளதால் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பதவியில் இருந்து அவரை நீக்கும்படி விளையாட்டுத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதன் அமைப்பு குழு தலைவராக இருந்த சுரேஷ் கல்மாடி 8000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் புரிந்துள்ளார் என்று கூறி சிபிஐ அதிகாரிகள் நேற்று அவரை கைது செய்துள்ளனர். அதைத் தொடர்ந்து இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்று தெரிகிறது. இந்நிலையில் ஊழல் கரை படைந்தவர்கள் காங்கிரஸில் நீடிக்க முடியாது என்று கூறி அவரை நீக்குவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. மேலும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் பதவியில் உள்ள கல்மாடியை நீக்கிவிட்டு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்குமாறு விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒலிம்பிக் சங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே கல்மாடி கைது செய்யப்பட்ட நடவடிக்கை மிகவும் தாமதமானது என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத், சுரேஷ் கல்மாடி கைது செய்யப்பட்டது தாமதமான நடவடிக்கை என்றும் 70,000 கோடி ரூபாய் காமன்வெல்த் ஊழலில் கல்மாடி மட்டும் கைது செய்யப்பட்டது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். It is a decision taken much belatedly. लेकिन सिर्फ कलमादी ही क्यों? राष्ट्रमंडल खेल में 70,000 करोड़ का घपला है. उनकी जो ऑर्गेनाइजिंग कमेटी थी उसने भी बहुत गड़बड़ किया.
लेकिन बाकी जो स्टेडियम बना, जो सड़कें बनी, जो कॉमनवेल्थ गेम्स बना, जो फ्लाईओवर्स बने, उसमें घपला किसने किया है? उसकी जांच क्यों नहीं हो रही और दोषियों को पकड़ने की कार्रवाई क्यों नहीं हो रही? மீண்டும் முக்கிய செய்திகள். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து திமுக விலகினாலும் மத்திய அரசுக்கு ஆபத்தில்லை என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை பழைய முறைப்படியே எண்ண வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பகவான் சாய்பாபாவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பிரதமர் மன்மோகன் சிங், சோனியா ஆகியோர் இன்று ஆந்திரா வருகிறார்கள். காமன்வெல்த் போட்டியில் ஊழல் விவகாரத்தில் சுரேஷ் கல்மாடி கைது செய்யப்பட்டுள்ளதால் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பதவியில் இருந்து அவரை நீக்கும்படி விளையாட்டுத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.